நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதற்காக சென்னை கோயம்பேட்டில் இருந்து 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்திருந்தது. ஆனால் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சொந்த ஊருக்கு செல்ல பேருந்து கிடைக்காமல் பயணிகள் சிரமத்திற்குள்ளானார்கள். அதேபோல நேற்று சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களிலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், காரைக்குடி எக்ஸ்பிரஸ், தஞ்சை ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். பின்னர் சாதாரண டிக்கெட்டுகள் வாங்கியவர்களையும் ரிசர்வேஷன் பெட்டிகளில் பயணிக்க ரயில்வே துறை அனுமதி வழங்கியது. இதையடுத்து பயணிகள் சமாதானம் அடைந்தனர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களிலும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பஸ் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. திருச்சி மதுரைன்னு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பஸ் விட்டுருவாங்க. ஆனால் திருச்சி மதுரைக்கு இன்னும் ஆள் நிற்கிறாங்க. வேலூர், திருவண்ணாமலை நிற்கிறாங்க. அத்தனையும் பஸ் நிற்கிது. எந்த ஊருக்குமே பஸ்ஸு கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேர் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. நாளைக்கு யார் ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரியல. அதுதான் ஒரு ஆவடியிலேருந்து வரேன். இங்கே வந்து 11 மணிக்கு வந்தேன். 11 மணிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாக நின்றுட்டுருக்கு. பஸ் இல்லை, போதுமான வசதி பஸ்ஸு இல்லை. இன்னும் கொஞ்சம் பஸ்ஸு வசதி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.